நீங்கள்லாம் வந்து மகாபாரத சொற்பொழிவு நேற்றுக்கு கேட்டிருந்தீங்க. மேடம் வந்து சுபஸ்ரீ தனிகாசலம் மேடம் ப்ரோக்ராமை பார்த்துட்டு தான் நான் ஊருக்கு தூத்துக்குடி கிளம்புறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், அவங்க நல்ல பாடகி. அப்படியா? ஆமாம், அவங்க ஒரு கம்பல்சரியாக ஒரு பாட்டு வந்து இன்றைக்கி பாடுறாங்க. சரி. ஸோ அதை முன்னாடியே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அவங்க என்ன ஸ்ருதி என்ன தாளம்லாம் நீங்கள் அவங்கள்ட்டே கேட்டு என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. சுத்தி சொல்லுவாங்க மேடம், சொல்லுவாங்க. யோசிச்சு வைங்க, வந்துக்கிட்டே இருக்கிறோம். வாசுகி பாட வள்ளுவர் ஆட அப்படி ஒரு நிகழ்வு இங்கே நடந்ததுன்னா அதை விட வேற என்ன வேணும் எங்களுக்கு? எல்லாரும் பாட வேண்டியதான். யார் இப்போ என்ன பாட்டு தெரிஞ்சவங்க தான் பாடணும்னு ஏதாவது விதி இருக்கா என்ன? பாடணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பாடலாம். ஏன்னா அது பாட்டுங்கிறது சந்தோஷத்தோட வெளிப்பாடு, அவ்வளோதான். யாருக்கெல்லாம் பாடணும்னு தோணுதோ நீங்கள் பாடலாம். அதாவது இப்பொழுது மகா கணபதி அபிஷேகம், கரெக்டா? ஆனால் நீங்கள் ஏன் இப்படி ஒரு தத்துவத்தை சூஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை மேடம், நான் ஒன்றும் சில விஷயங்கள் இன்டர்லூஸ் ஆஃப் லெக்சர் நான் கொடுத்துட்றேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு வந்து வாசுகி மேடம் பாடணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஏன்னா ஷீ இஸ் எ ஒண்டர்ஃபுல் சிங்கர். ஆனால் வாசுகி மேடம்க்கு ஒரு பயம். நீங்கள் வேறு இங்கே நிறைய பில்டிங்லாம் கட்டுறீங்க, நிறைய கல் இருக்குது, எல்லாரும் எடுத்து அடித்தாங்கன்னு என்னால் தாங்க முடியாது. அதனால் முதல்ல நீங்கள் போங்க, சென்று வா மகனே, நீ போய் சென்று வா. ஒருவேளை உனக்கு கல் வந்து வேலைன்னா பின்னாடி நான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுமை தாங்கியாக நான் வந்திருக்கேன் இப்போ. சரியா? இந்த பாடல் நீங்கள் சொல்லுங்கள் மேடம். தட் வில் பி பெட்டர். நான் என்னத்தை சொல்லன்னு நாங்கள் இங்கே குஷியாக கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இவர் வந்து மயக்கமா கலக்கமா அப்படிங்க போகிறார். தத்துவ பாடல். ஆனால் இந்த பாடல் ஒருத்தர் வாழ்க்கையே மாற்றுச்சு. அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? வாலி சார் இங்கே வாய்ப்பு தேடி சென்னைக்கு வரார். அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல, நொந்து போயிடுறார். இன்று இரவு என் வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன், இல்லையேல் என் ஊருக்கு திரும்பி செல்வேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பிபிஎஸ் சார் அவங்களோட ரூமில் தங்கியிருக்கார். அவர் வரார். இன்றைக்கி நான் கவியரசர் எழுதி ஒரு பாட்டு பாடினேன் விஸ்வநாத ராமமூர்த்திக்கு, கேளேன் அப்படின்னார். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இருக்கும் வரைக்கும் அமைதி கிடைக்கும் அப்படின்னு எழுதியிருக்காரு. யார்னார்? வாலி சார் எழுந்தார். அடச்சா, நான் போய் என்னெல்லாம் நினச்சேன், எனக்கும் வாழ்க்கை இருக்குன்னு வெளியில் வந்து பாட்டு எழுதினார். வாலி ஐயாவின் வாழ்க்கையை மாற்றிய பாடல். மயக்கமா கலக்கமா வாழ்க்கை நடுக்கமா அப்படிங்கிற இந்த பாடல் வந்து சோக பாடல்னு மேடம் சொன்னாங்க. இது எப்படி சோக பாடலில் வரும்? தத்துவம். இது தத்துவ பாடல், மோட்டிவேஷ்னல் சாங். என்னுடைய எம்ப்ளாயீஸுக்கும் எனக்குமே மோட்டிவேட் பண்ணிக்கக்கூடிய பாடல். அதாவது சார், இப்போ அது சோகமாவோ தத்துவமோ நீங்கள் மைக் எடுத்துட்டீங்க, பாட போகிறீங்க, நாங்கள் கேட்டு தான் போகிறோம். நோ ப்ராப்ளம் அட் ஆல். தேங்க்யூ. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. மேடம் கல்லுவேல் இல்லை. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி
இரவும் பகலும் காவியம் பாடி ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனை கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. பலே சூப்பர். நான் உங்களுக்கு பாட்டு சொல்லி தரவா? ஒரு லைன் நான் உங்களுக்கு சொல்லி தரவா? ஒரே ஒரு சங்கதி மட்டும் ஆசையா சொல்லி தரேன், பிடிங்களேன். அதை மட்டும் ஏன் விட்டீங்க? அதுவும் பாடினீங்கன்னா என் ஜென்ம சாபலியாடும். மயக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே மனதிலே சாபாஷ். குழப்பமா. பலே. அவ்வளவுதான். அந்த ஒரு சங்கதி மட்டும் ஏன் விடுவானே, அதையும் பாடிடும். வாசுகி மேடம் வாங்க. நீங்கள் வாணி ஜெயராமோட ஃபேன் அப்படின்னு சொன்னாங்க.